மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துல ஒருவர் கைதாகி இருக்கக்கூடிய சூழல்ல மேலும் பலருக்கு இதுல தொடர்பு இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில சிபிஐ அதிகாரிகள் இப்போ டிஎன்ஏ சோதனையை மேற்கொண்டிருக்காங்க. கொல்கத்தால இருக்கக்கூடிய ஆர்ஜிகார் மருத்துவமனையில பணியாற்றி வந்த பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவம் நாடு முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாட்டோட பல பகுதிகளிலும் இந்த சம்பவத்தை கண்டிச்சு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றமும் நேரடியா விசாரணைக்கு எடுத்திருக்கு. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய உடல் மற்றும் கைதாகி இருக்கக்கூடிய நபரிடம் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகள் இப்போ சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதுல கிடைக்கக்கூடிய முடிவுகள் ரொம்பவே முக்கியமானதா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சம்பவம் தொடர்பா இணையத்துல பல்வேறு தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த சம்பவத்துல கைதான நபரை தாண்டி மேலும் பலருக்கு இதுல தொடர்பு இருக்கலாம்னு சொல்லப்படுது. கைதான அந்த சஞ்சய் ராயுடைய மாமியார் கூட இதுல வேறு சிலருக்கு தொடர்பு இருக்கலாம்னே சொல்லியிருக்காங்க. மருத்துவமனையில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால குற்றம் நடந்த நாளன்று அதிகாலை 4 மணி அளவுல சஞ்சய் ராய் எமர்ஜென்சி பிளாக்ல நுழையிறது பதிவாகி இருக்கு. அதை அடிப்படையா வச்சுதான் போலீசார் அவரை கைது பண்ணிருக்காங்க. மேலும் பெண் மருத்துவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்துல ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் இருந்தது. அது சஞ்சய் ராய் செல்போனோட கனெக்ட் ஆகி இருந்தது. இதுவும் முக்கியமான ஆதாரமா பார்க்கப்பட்டது. இருந்தாலும் இதுல சஞ்சய் தவிர வேறு சிலருக்கு தொடர்பு இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதன் காரணமா தான் டிஎன்ஏ சோதனை ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. குற்ற சம்பவத்துல ஒருவர் மட்டும் ஈடுபட்டாரா இல்ல வேறு பலருக்கு இதுல தொடர்பு இருக்காங்கிறது குறித்து டிஎன்ஏ சோதனையில தெளிவா தெரிய வரும். அதுல சஞ்சய் தவிர மற்றவர்களுடைய டிஎன்ஏ இல்லைன்னா அது கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவம் இல்லைங்கிறது உறுதி செய்ய முடியும்னு வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்டிங் முக்கியமானதா இருக்கக்கூடிய அதே நேரம் சஞ்சய் ராய்க்கு உளவியல் பரிசோதனையும் உண்மை கண்டறியக்கூடிய சோதனை நடத்தவும் அதிகாரிகள் திட்டமிட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய சிபிஐ ஏற்கனவே மாதிரிகளை சேகரிச்சு ஆய்வகத்துக்கு அனுப்பிட்டாங்க. இன்னும் சில நாட்கள்ல இந்த சோதனை முடிவுகள் கிடைச்சிடும். அது இணையத்துல பரவக்கூடிய தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்னு சொல்லப்படுது. கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருடைய பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவருடைய உடல்ல பல எலும்பு முறிவுகள் இருந்ததாகவும் 150 மில்லிகிராம் விந்தணுக்கள் அவருடைய உடல்ல இருந்ததாகவும் இணையத்துல தகவல்கள் வந்தது. இருந்தாலும் அதை கொல்கத்தா போலீசார் மறுத்தாங்க. இது சம்பந்தமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 150 கிராம் விந்தணு இருக்கிறதா சொல்வதெல்லாம் உண்மை இல்ல. இந்த மாதிரியான தகவல்களை எங்கிருந்து கிடைக்குதுங்கிறது எனக்கு தெரியல. இவை சமூக வலைதளங்கள்ல பரவி தேவையில்லாத குழப்பத்தையும் அச்சத்தையும் மக்கள் கிட்ட ஏற்படுத்துதுன்னு அவங்க மறுத்திருந்தாங்க. இந்த நிலையில்தான் டிஎன்ஏ பரிசோதனை மிக முக்கியமானதா பார்க்கப்படுது.